யாருக்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? இப்போ நிச்சயம் திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை வச்சு திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்காங்க. தேர்தல் நெருக்கத்தில் இப்போ அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதிமுகவில் பிரிந்தவர்களெலாம் சேர்க்க சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்படின்றார். ப்ரெஸ் மீட் கொள்கை எதிரின்னு சொன்னால் ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வாயே திறக்காமல் சைலண்ட் மூடில் இருக்கார்? இந்த கேள்வியை நீங்கள் சேர்த்து வைங்க. அன்புமணி அவருடைய மகன் என்ற அடையாளத்தோடு தான் வந்தார். இப்போ அன்புமணி தனியாக நான் தான் கட்சி, அப்பாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் வன்னி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நிர்வாகிகளோட நீங்கள் சொன்ன மாதிரியே. செங்கோட்டையன் அவர்கள் ஈரோட்டில் சொல்கிறாரு, டிசம்பர் கடைசிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை நாங்கள் அறிவிக்க போகிறோம். இஸ்லாமியர் வாக்கு விஜய்க்கு போவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறித்துவ மிஷினரிகள் முழுக்க விஜய்க்கு இறங்கி வேலை செய்யுது. இப்போவே இறங்கி வேலை செய்யுது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியானது நிலவுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? யாருக்கு சாதகம்னு இப்போ நம்ம சொன்னோம்னா ஜோசின்னு சொன்ன மாதிரி ஆகும். தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி அமையக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ தான் இது இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, அவங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நிச்சயம் திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை வச்சு திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்காங்க. அது வேறு விஷயம். கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. அது ஒரு பர்சன்டேஜ் தான் சொல்லலாம். அந்த பர்சன்டேஜ் மக்கள் எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்கன்றது தான் கேள்வி. அது அதிமுகவுக்கு போட்டால் அதிமுக ஆட்சி அமையும். இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. போன முறையோட இந்த முறை கூடுதல் விகிதாச்சாரம் ஓட்டு வாங்குவாங்க. அதேமாரி விஜய்க்கு போட்டாலும் அதேமாரி கூடுதல் விகிதாச்சாரம் தான் வாங்குவாங்க, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு முடிவோடு இது இவங்களுக்கு தான் சாதகம், அவங்களுக்கு தான் பாதகம்னு நம்ம சொல்லவும் முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் இப்போ அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா, இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணின்றாங்க. இது தேர்தல் இப்போ இது நடந்திருக்குது ஒரு நிச்சயதாமலம் மாரி தான் நான் பார்க்குறேன். இது இன்னும் திருமணத்துக்குள்ளே இந்த நிச்சயதாமலம் நிற்குமா இல்லை முறிஞ்சிடுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் பாஜக டபுள் கேம் ஆடிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் பாஜகவிலேருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸை கூப்பிட்டு வச்சு பேசுகிறதும் பாஜக தலைமை தானே பேசு, அமித்ஷா தானே சந்தித்து பேச. அப்போது எடப்பாடிக்கு இதெல்லாம் ஒரு நெருடல் ஏற்படுத்துதா இல்லையா? அப்போ அவர் பேசிட்டு என்ன சொல்கிறாரு, அதிமுகவில் பிரிந்தவர்களெலாம் சேர்க்க சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்படின்றார். ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அமித்ஷா உண்மையிலே அதிமுக கூட கூட்டணின்னு சொன்னால் ஓபிஎஸ் கூப்பிட்டு தனியாக பேசவே கூடாது இல்லையா? ஏன்னா ஓபிஎஸ் அதிமுக கூட்டணிலேருந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க, இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு நெருடல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கால தேர்தல் நெருங்க பாஜக தாவேகா கூட்டணி கூட ஆகலாம். மேபி பாஜக தாவேகா கூட்டணி. ஆனால் இன்னொரு மக்களுக்கான ஒரு சந்தேகம் என்னன்னா, அதாவது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற ஒரு இதை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. கொள்கை எதிரி கூட எப்படி போட்டி வைப்பாங்க? இல்லை, கொள்கை எதிரின்னு சொன்னால் ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வாயே திறக்காமல் சைலண்ட் மூடில் இருக்கார்? இந்த கேள்வியை நீங்கள் சேர்த்து வைங்க. கொள்கை எதிரி தானே. அப்போ கொள்கை எதிரி மதவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்துது இந்த கொள்கை எதிரி. இதுக்கு தான் நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையாச்சும் வெளியே இருந்துருக்குமா இல்லையா? இல்லையே, சைலண்ட் மூடில் தானே இருக்காது. அப்படி இருக்கும்போது பாஜக, ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு முன் பின் 2 விஷயம் பார்க்கணும். கரூர் சம்பவத்துக்கு பின் பாஜகவுக்கு கொஞ்சம் அப்படியே தடவி கொடுத்தே அரசியல் பண்ணக்கூடிய நிலை தான் விஜய்க்கு இருக்குது. அதற்கும் ஒரு சிறிய ஒரு விஷயத்தை தாவேகா தரப்புலேருந்து வைக்கிறாங்க. இப்போதைக்கு 2026 தேர்தல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எதிரியான திமுகவை ஃபஸ்ட்டு அனுப்புவோம், அதுக்கப்புறம் பாஜகவை நம்ம விரட்டி அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்கல்ல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு அனுப்ப இதேமாரி தான் கமலஹாசன் போன வாட்டி சொன்னேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பேட்டரி எடுத்துகிட்டு சுற்றினார். ஊழலையும் வாரிசையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு கடைசி அங்கே போய் ஐக்கியமாயிட்டார். இவங்க எப்படின்னா குடிக்காரன் பேச்சு பொழுது விடிஞ்சால் போச்சு, நான் கூத்தாடி பேச்சு அப்போவே போச்சுன்னு தான் என் பார்வையில் பார்க்குறேன் நான். ஏன்னா இவங்க ஒரு நிலையான தன்மையில் ஒன்றும் இல்லை. மத்திய பாஜக அரசு ஒரு அமலாக்கத்துறையை விட்டு ஒரு ரைடு விட்டால் போதும் இவனுக்கு அப்படியே சண்டை
பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி ஒரு கார்ப்பரேட் ரேஞ்சில் இயங்குறாங்க. பட் இவங்களுக்கு ஒரு சாதாரணமான நெருக்கடியில் எதிர்கொள்ளலாம் விஜயால் முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 41 பேர் செத்தாங்க. அதை இன்னும் ப்ரெஸ்ஸை சந்திக்கலைங்க. ப்ரெஸ்ஸை சந்தித்து அந்த 41 பேருக்கு இன்னும் வெளியே சரியான முறையில் இரங்கல் ஒரே ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ மாரி இருந்தது. பார்த்தீங்களா அந்த வீடியோ? வெளியிட்டார் ஆடிட்டர் அவர்களை சந்தித்து வந்த பிறகு வெளியிட்டார். ஏஐ வீடியோ மாரி இருக்கு. ஏஐயில் உருவாக்குறாங்கல்ல ஃபோட்டோ வச்சு வீடியோ, அந்த மாதிரி வீடியோ தான் அது பார்த்தோம். அதையும் கூட வந்து எடிட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கட்டாய் வருது, எடிட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் விஜயுடைய அரசியல் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த ஒரு நெரேட்டிவை வந்து செட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிறித்துவ மிஷினரிகள் முழுக்க விஜய்க்கு இறங்கி வேலை செய்யுது. இப்போவே இறங்கி வேலை செய்கிறாங்க. ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. என்னென்னா விஜய் வந்து திமுக வீட்டுக்கு அமைச்சிடும், விஜய் ஆளுங்கட்சி ஆகணும். அதில் வந்து அதிமுகலாம் ஒன்றுமே பாராளுமன்ற தேர்தலில் 1 கோடி ஓட்டுக்கு மேலே தனியாக நின்று வாங்கினாங்க அதிமுக. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக 36 சீட்டு, தாவேக 70, திமுக வந்து ஏதோ ஒரு இப்படி தான் வந்து நெரேட்டிவ். அப்போது ஒரு கால் அதிமுகவை வந்து கூட்டணியிலேருந்து தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து விஜயை கூட கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. அதுதான் சொல்கிறேன், தேர்தல் நெருக்கத்தில் தான் நம்ம வந்து எந்த கூட்டணி எப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு கால் பாஜக அதிமுக மட்டும் தேர்தல் எதிர்கொள்ளணும்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது கூட பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற பெரிய கட்சிகள்லாம், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோதான் உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும், அவங்க அப்பா பிள்ளைக்குள்ளே சண்டை இருந்தாலும், அது ஒரு சாலிட் ஓட் பேங்க், ஒரு 5லேருந்து 6%. ஆனால் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவால பிரிஞ்சிருக்காங்க. இப்ப இவங்க ஒரு சைடு கூட்டணி போவாங்களா இல்ல இவங்க ஒரு சைடு கூட்டணி போவாங்களா அப்படிங்கிற ஒரு இதுல ஓட்டு வங்கி பிரியுது இல்ல நீங்க 2 பிரிவு இல்ல 20 பிரிவு பிரிஞ்சாலும் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த வன்னி மக்கள் அதுதான் கேட்பாங்க. இதுல 100 விழுக்காடு உண்டு. அன்புமணிக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இளைஞர்கள்லாம் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கணும். அதனால் மாவட்ட செயலாளர்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்கலாம். ஒரு கட்சி ஏந்து தான் நான் தான் சொல்லலாம். ஆனால் அந்த வன்னிய மக்கள் வந்து டாக்டருடைய வாக்குமூலத்தை தான் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா புரியும். ஏன்னா இன்றைக்கி நேரத்தில் இல்லை, அவர் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போய் வீடு வீடாக சந்தித்து அந்த வன்னியர் மக்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்து 21 உயிர்களை பலி கொடுத்து, அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அன்புமணி அவருடைய மகன் என்ற அடையாளத்தோடு தான் வந்தார். இப்போ அன்புமணி தனியாக வந்துட்டு நான் தான் கட்சி, அப்பாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் வன்னி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நிர்வாகிகளோடு நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றுக்கணும். வன்னி மக்கள் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக அவர் பின்னாடி தான் இருக்காங்க. அதுலேருந்து மாற்று கருத்து இல்லை. அப்போது இதெல்லாம் சேர்ந்து பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னு சொன்னால் சட்டமன்றத்தில் பயங்கர டஃப் இருக்கும். அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் டஃப் இருக்கும். அதில் விஜய் அந்த விளையாட்டில் வராரா இல்லையான்னு தெரியல. விஜய்க்கு வந்து ஒரு நெரேட்டிவ் இருக்குது. என்னென்னா ஒரு உருவாக்குறாங்க. அவர் பயங்கரமான ஓட்டு வாங்குவார், ஓட் பேங்க் வாங்குவார் அப்படின்றாங்க. அவங்களும் வந்து அப்படி ஒரு பிம்பத்தை, ஏன்னா அது சினிமா பிரபலம் இல்லையா. இப்படி சினிமா பிரபலம் இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு உருவாக்கணும்னு சொன்னால், கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து நம்ம வைகை புயல் வடிவேலு வந்து திமுக கூட்டங்களில் பேசினா பிரம்மாண்டமான கூட்டங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த நம்ம இவரை எதிர்த்து யாரை விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து அந்த தேர்தலில் வந்து இதே ஊடகங்கள் தான் வந்து தலைமைச் செய்திகளாக வந்து அப்பா திமுக சாலிடாக அடிப்பான், 200 தொகுதி அடிப்பான், கடைசியாக தோற்று போயிட்டாங்களே, புரியுதுங்களா. அதனால சினிமா பிரபலத்தை வச்சு வாக்குகளாக மாறுன்றதெல்லாம் வந்து லாஜிக்காக ஏற்றுக்க முடியாது. ஓகே சார், இத்தனை காலங்கள் தமிழகத்தில் வந்து மும்முனை போட்டியானது கடந்த தேர்தலெலாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புதிதாக இறங்கியுள்ள தாவேகா தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி உருவாகும் அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இருந்த முன்னாள் அமைச்சர் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோட்டில் வந்து சொல்கிறாரு, டிசம்பர் கடைசிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உருவாக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஏன்னு சொன்னால் கூட்டணிக்கு பஞ்சமாக நிறைய கட்சிகள் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணியில் ஒரு கட்சிகள் இருக்குது, அதிமுக கூட்டணியில் சில கட்சிகள் இருக்குது, திமுக கூட்டணி இல்லாத கட்சிகளும் இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் அண்ணன் இருக்காரு இல்லையா, டிடிவி, அவங்க கட்சி இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற மக்கள், அவங்களுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இல்லைன்னு சொல்லி அறவே நம்ம ஒதுக்க முடியாது. நம்ம முக்குழுத்த சமூகத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை அவர் வச்சுருக்காரு. இப்போ அவர் இணைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து ஜான் பாண்டியன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல, கிருஷ்ணசாமி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா கிருஷ்ணசாமி ஏற்கனவே வந்து அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பு, விஜயுடைய முன்னெடுப்புன்னு சொல்லி விஜயை பாராட்டியிருக்காரு. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட திமுக கூட்டணியிலே நீடிப்பாங்களா, அங்கேருந்து பிஞ்சு வருவாங்களான்றதெல்லாம் கேள்வி இருக்குது. குறிப்பாக சார், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்
ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு வர்றாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுக கோட்பாட்டில் நீங்கள் ஒன்று இருக்காங்க. மட்டும் பார்த்தீங்க, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எப்படின்னு சொன்னால் மெஜாரிட்டி இல்லைன்னா கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக 80-90 சீட்டு இருக்குது, இன்னும் அவங்களுக்கு ஒரு 30 சீட்டு தேவை. அப்போ அந்த 30 சீட்டு வச்சுருந்தவன் போனாங்கன்னா அவங்க அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? மெஜாரிட்டி ஆனது பிறகு யாருன்னா பங்கு கொடுப்பாங்களா? அதிமுகவோ திமுகவோ 234 தொகுதியில் 120 தொகுதி ஜெயிச்சிடுறாங்க. யாராவது பங்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க சாலிடாக அவங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைக்க மாட்டாங்க. இது தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவுக்கு அப்படி தான். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட திமுக அந்த அமைச்சரவையில் இருந்தது என்னென்னா, வாஜ்பாய்க்கு சீட்டு தேவை இருந்தது. புரியுதுங்களா? இவங்க ஆதரிச்சுட்டு கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் கூட வந்து திமுக ஆதரித்து கூட்டணியில் இருந்தாங்களா இல்லையா? அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அதிகாரத்தில் பங்குன்றது யாரும் சர்வசாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 4 தொகுதி தேவை, அந்த 4 தொகுதி விடுதலை சிறுத்தைகிட்ட இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தை நம்மளை விட்டு போயிடுவான், அதனால் அவனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்போன்னா கொடுப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் நிலை. அதை விட்டுட்டு அதிகாரத்தையும் பங்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குன்றது விஜய் மட்டும்தான் அறிவிச்சிருக்காப்புல. புரியுதுங்களா? இப்போ அந்த அடிப்படையில் பார்த்துட்டு எந்தெந்த கட்சிகள் விஜய் கூட போகும், இல்லை அதிமுக கூட்டணி கூட தான் இருப்பாங்களா, இதெல்லாம் தேர்தல் நெருங்க தான் நமக்கு தெரியும். இப்போ திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடியவங்க அங்கேயே இருப்பாங்களா, விலகுவாங்களா? இப்போ விடுதலை சிறுத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குங்க. இப்போ கடந்த முறை 6 தொகுதிகள் வாங்கினாங்க, அவங்க 4 தொகுதி ஜெயித்தாங்க, 2 தொகுதி தோத்தாங்க இல்லைங்களா? இப்போ இந்த முறை அதே 6 தொகுதிகள் வாங்கி விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் நீடித்தாங்கன்னா சோசியல் மீடியாவில் அவரை கழுவி ஊற்றிடுவாங்க. நீங்கள் 6 தொகுதி வாங்கிட்டு நீங்கள் வந்து அதிகாரத்தையும் பங்கணும், ஆட்சியிலையும் பங்கணும், துணை முதல்வர் இப்படியெல்லாம் ஏங்க வீம்புக்கு பேசுகிறீங்கன்ட்டு. இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து, அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக வந்து தங்கசாலையில் சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துனாங்க. அதில் குறிப்பாக அங்கே வந்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்து வருங்கால முதல்வரே வருக அப்படிங்கிற ஒரு பேனர் வைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். இல்லை, நம்ம அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வைக்கிறாங்க தம்பி. அது வந்து வருங்கால முதல்வரேன்னு சொல்லி அவன் கட்சிக்காரனுக்கு அவர் முதல்வர். புரியுதுங்களா அவங்களுக்கு? இது வந்து இப்போ விஜய்க்கு வைக்கிறாங்க, எல்லாருக்கும் வைக்கிறாங்க. கமலஹாசனுக்கு வைக்கல போன வாட்டி எவ்வளவு கடைசியாக ஒரு சீட்டுக்கு அடிமையாயிட்டார், அது மேல் சபை சீட்டுக்கு அடிமையாயிட்டார் இல்லையா திமுக. அது வந்து நம்ம ஒரு பெரிய சர்ச்சை இல்லை. இப்போ அந்த 6 தொகுதி கடந்த முறை வாங்கினார், இப்போ அந்த 6 தொகுதியே வாங்கிட்டு திமுக கூட்டணியில் நீடித்தார்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ 6 தொகுதிக்கு மேலே 10 தொகுதி வேணும்னு திமுக கிட்ட கேட்டால் திமுக கொடுப்பானன்றது ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னால் திமுக எப்பவுமே கடந்த முறை என்ன வாங்குறீங்க வாங்கிக்கிங்கன்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு எல்லாரும் இணைக்கிறார் இல்லையா? யாரு? முதல்வர் அவர்கள். இல்லை, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து தொகுதி பங்கீடெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இல்லையா? எப்பவுமே இப்போ காங்கிரஸ் தொகுதி பங்கீடு, கம்யூனிஸ்டுகள் தொகுதி பங்கீடு, விடுதலை சிறுத்தைகள் தொகுதி பங்கீடில் வந்து நிறைய முரண்கள் வரும். அந்த முரண்களில் வந்து அப்படியே இருக்காங்களா, அல்லது 2015 மாரி ஒரு மக்கள் நல கூட்டணி மாரி ஒன்று உருவாக்கி எல்லாம் கலந்து போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி. அது தேர்தல் நெருங்கும் போது தான் சொல்லணுமே தவிர இப்போவே நம்ம சொல்லணும்னு சொன்னால் நம்ம ரங்கராஜ் பாண்டே மாரி ஆறுடன் தான் சொல்லணும். இந்த கூட்டணி தான் ஜெயிக்கிறோம், அந்த கூட்டணி தான் ஆறுடன் தான் சொல்ல முடியும், தான் தீர்க்கமாக சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி அமைஞ்ச பிறகு நம்ம அப்போ ஒரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொகுதி பங்கீடு அது மாதிரியான பேச்சுக்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும், குறிப்பாக வந்து அவங்க சைட்லேருந்து 60 தொகுதிகள் கேட்கறது மாதிரியும், இரண்டாவது வந்து கேரளா புதுச்சேரியில் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இது உண்மையா? இது வந்து நம்ம நம்புற மாதிரி இல்லை. அதாவது தாவேக தரப்பில் வந்து காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனதெல்லாம் உண்மை தான், மாற்று கருத்து இல்லை. நான் காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை ஃபஸ்ட்டு பிஜேபி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் பிஜேபி கழட்டி விட்டான். அப்புறம் பிஜேபி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது காங்கிரஸும் கழட்டி விட்டான் இப்போதைக்கு நிலைமை. புரியுதுங்களா? ரெண்டாவது ஓட் பேங்க் என்னன்னு தெரியல. அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு அனுபவமான கட்சி. அதனால் வந்து திடீர்னு இந்த விஜய் கூட சேருவாங்களான்னா அவ்வளோ சாதாரணமாலாம் சேர்ந்துட மாட்டாங்க. ஓட் பேங்க் வந்து என்னன்னு தெரிஞ்சு ஒரு கால் இந்த முறை நின்று ஒரு 18-20% வாங்குறாரு ஓட்டு விஜய். அப்போ அடுத்த தேர்தல் வந்துன்னா அப்போ காங்கிரஸ் தைரியமாக வந்து ஆதரிப்பான். இப்போ அவங்களுக்கு ஓட் பேங்கே இல்லை, சினிமா பிரபலம்ன்ற ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம ஆதரித்து கடைசி நம்ம நடுவில் நின்று அசிங்கமாகிடுன்றது
காங்கிரஸ் நினைப்பான், அதேமாரி தான் பிஜேபி நினைக்கும். புரியுதுங்களா? அதனால ஆனா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 2026 ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு அது எல்லாம் இதை சொல்லுங்க, குரல் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் கூட ஒரு 100 தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டேன், நான் கூட சொல்றேன் அடுத்த முதல்வர் நான் தான் சொல்றேன். அது சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க. ஓட் பேங்க் என்ன இருக்குது அதான் மெயின் பார்க்கணும். இந்த கூட்டம் வருது, கூட்டம் எல்லாருக்கும் வரும், விஜய்க்கு மட்டும் இல்லை. இப்போ நேற்று கூட சிம்பு ஏதோ ஒரு படம் லான்ச் பண்ணியிருக்கோம், பயங்கரமான கூட்டம் பார்த்தீங்களா நீங்கள்? அவர் எந்த அதெல்லாம் இல்லை. சினிமா பிரபலம்னு சொன்னாவே இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த படியேறும் பெருமாள் படத்தில் ஒரு நாய் நடிச்சுது பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஒரு நாள் படுத்துகிட்டே இருக்கேன், தலைப்பு செய்தி வந்து என்னடா தலைப்பு செய்தின்னு அப்படி கண்ணத்தை வந்து பார்க்குறேன், படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் மரணம் தலைப்பு செய்தி. புரியுதுங்களா? அப்போது சினிமா தான் ப்ராப்ளம், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி பொது நீங்களாம் நானாக போனீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த நாட்டுக்காக மக்களுக்காக எவ்வளோ பணிகளை செஞ்சுருப்போம். சீன்றதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டான். ஒரு திரையில் சும்மா ஒரு 2 சீன் 3 சீன் வந்து போனோம், நம்ம கூட வரட்டும் சார் செல்ஃபின்னுவான். ஏன்னா அப்படி இருக்குது. நீங்கள் மக்களே வந்து முழுக்க இந்த திரைத்துறைக்கு ஒரு பிரபலத்தை வந்து அடிமையாகி கிடக்குறாங்க. அதுதான் இப்போ விஜய்க்கு வருது. பட் இது ஓட்டுகளாக மாறுமா? மாறுன்றது சில பேருடைய கருத்து, மாறாதுன்றது என்னை போன்றவர்களுடைய கருத்து. ஓகே, இப்போ 50 ஆண்டு காலம் அதாவது அரசியல் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் போன்ற ஆட்கள் வந்து தாவேக்கால இணைகிறாங்க. அவர் சொல்லும்போது வந்து ஒரு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், விஜய் அவர்கள் வந்து 2026 ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர்களும் இப்போ இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் வந்து இணைய போகிறது மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே சார். நான் என்ன சொல்கிறேன், செங்கோட்டையன் நல்ல நபர் தான், தனிப்பட்ட முறையில் நல்ல நபர்னு பேர் எடுத்திருக்காரு, அது வேறு விஷயம். பட் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அதிமுகவுடைய தொண்டர் பலம்லாம் இல்லை. ஒரே தொகுதியில் நின்று தொடர் வெற்றியை கூட பெற்றிருக்கலாம் அவர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் அவர் வந்து நேற்று வரையிலையும் வந்து நான் அதிமுகவை ஒருங்கிணைக்க போகிறேன்னாரு, சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்போது இன்றைக்கி விஜய் தான் சிறந்த தலைவர், எடப்பாடி சிறந்த தலைவர் இல்லைன்றாரு. அப்போ உங்களை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னும் போது அந்த விரக்தியில் அது பேசுகிறீங்க. இப்போ வந்து அவர் வந்து தாவேக்கால போகாமல் இருந்தால் இந்த தேர்தலோட செங்கோட்டையன் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். உண்மையா இல்லையா? உண்மை. அப்போது தாவேக்கால போய் இணைஞ்சனால நீங்கள் சொல்கிறீங்களா 50 ஆண்டு அரசியல் அனுபவம் பெற்றவர் இணைஞ்சார் அப்படின்னு, அது இல்லை, வேறு வழி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பேரறிஞர் அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் வாயால் சொன்னது என்ன சொன்னார்னா, தம்பி வா எனக்கு பிறகு தலைமை ஏற்கவான்னு சொன்னாரா இல்லை? யார் சொன்னார்? புரியுதுங்களா? நெடுஞ்செழியனை தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லிட்டு அண்ணா வாயால் சொன்னவர், புரியுதுங்களா? ஆனால் அந்த நெடுஞ்செழியனால் தலைமை ஏற்க முடிஞ்சுதான்? முடியலை. கருணாநிதி தான் சூழ்ச்சி பண்ணி உள்ளே வந்துட்டார், புரியுதுங்களா இல்லையா? அதே நெடுஞ்செழியன் இதே மயிலாப்பூர் தொகுதியில் நின்று 300 ஓட்டு வாங்கினார். யார்? அண்ணாவால் தம்பி வா தலைமை ஏற்கவா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு சொன்ன நபர் 300 ஓட்டு வாங்கினார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயலலிதா கிட்ட நெடுஞ்செழியனை பற்றி கேட்கும்போது பல முடிகள் உதறுது, அதேமாரி அது ஒன்று போச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது யாருன்னு சொன்னால் ஒரு மிக அரசியல் பாரம்பரியம் மற்றும் அண்ணாவுடைய வலதுகரமாக இருந்த நெடுஞ்செழியனுக்கே இந்த நிலைன்னு சொல்லும்போது செங்கோட்டையெல்லாம் எந்த நிலைங்க அரசியலில்? அதனால் இப்போ அவர் அங்கே போயிருக்கார், எங்கே விஜய் கூட அந்த கூட்டத்தை பார்த்து அவர் என்ன சொல்லுவார், இப்போ வந்து என்ன சொல்லுவார், விஜய் தான் சிறந்த தலைவர்னுவார், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். இன்னும் பல முன்னாள் அமைச்சர்களும் இணைய உள்ளதாக சொல்றாங்க. பிஎஸ் போன பல்பு யார் போய் சேர்ந்தாலும் என்னங்க, இப்போ நம்ம நாஞ்சில் சம்பத்து கூட சேர்ந்துருக்காரு. அவரெல்லாம் எப்படி எங்கே சேர்றாரு அங்கே ஆதரவாக பேசுவார், வேறு ஒன்றும் இல்லை. அடுக்குமொழியில் பேசுவார், அழுத்தி பேசுவார், அடுக்குமொழி, வேறு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட சரக்கே எதுவும் இல்லை. என்ன சொல்கிறது, நையாண்டித்தனமாக அடுக்குமொழியாக இப்படி பேசி வேறு என்ன அவர் இன்னைக்கு வந்து மக்களுக்காக செயலாற்றியிருக்காரு. ஓகே, ஆதவ அர்ஜுனா அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்பட்ட பேட்டியில் கூட அதிமுகலேருந்து ஆள் வராங்க கூட, ஏன் திமுகலேருந்து 2 அமைச்சர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாரு. சொல்லலைங்க, அப்படி ஒரு நெரட்டிவ் உருவாக்குறதுங்க. இப்போ நீங்கள் அதை பேட்டி பேசுகிறீங்க இல்லையா, இதுதான் மெயின், புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரையிலும் இப்போ தமிழகத்தில் ஒரு சிறந்த அரசியல் கட்சி தலைவர் என்றால் சீமான் தான். சீமான். ஓகே, சீமான் அவர்கள் அதாவது போன தேர்தலில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வந்து இது பண்ணாங்க. நிறைய இளைஞர்களோட ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சியானது வச்சுருந்துச்சு. நிறைய இளைஞர்கள்
அதாவது முதல் தடம் ஓட்டு போடக்கூடிய அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட காலமெல்லாம் இருந்தது. இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் வரவுனால அதாவது சீமான் அவர்களோட ஓட் பேங்க் எதுவும் இதாகுமா, பாதிப்படையுமா? கூட தான் செய்யும், குறையாது. ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று கூட பாருங்க, போலீஸ்காரன் கையை அடிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச பசங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் இல்லை, ஒரு நெறி இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க அந்த சினிமா பிரபலத்துக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கூத்தாடிக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் சீமானுக்கு அப்படி இல்லை. அவங்ககிட்ட கொஞ்சம் சொற்பமான இளைஞர்கள் இருந்தாலும் அந்த இளைஞர்கள் எல்லாமே நீ இன்றைக்கி கூட உட்காந்து பேசுனாங்கன்னா மணிக்கணக்கில் பேசக்கூடிய திறமை வாய்ந்த நபர்கள்லாம் சீமான் கூட இருக்காங்க. இளைஞர்கள் ஏதோ ஒரு கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சியிலேருந்து விலகி இப்போ இந்த கட்சியில் சேர அப்படி இல்லை. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வருங்கால தமிழகத்தை உருவாக்குறாருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அந்த கட்சிக்காரன் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு நான் பார்த்த நெருக்கமாக இருக்கிற வரலையும் பார்க்குறேன். அடுத்த தலைமுறைக்கான ஒரு சிறந்த அரசியல் கட்சி என்றால் தமிழகத்தில் சீமான் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் கார்ப்பரேட் அரசியலை மாறிச்சிங்க. நீ திமுகவே இருந்தீங்கன்னாவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுன்னா கூட குறைஞ்சி 25லேருந்து 50 கோடி ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியும். 50லேருந்து 100 கோடி ரூபாய் இருந்தால் தான் எம்பி ஆக முடியும் திமுகவில். அதேமாதிரி அதிமுக. இப்படி கார்ப்பரேட் அரசியலுக்கு மத்தியில் மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்படக்கூடிய ஒரு நபர் யாருன்னா சீமான் தான். ஓகே, இப்போ தாவேக தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, முதல் தடவை போடக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் எங்கள் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே. இல்லை, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நெரேட்டிவை உருவாக்கணும் இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, நாங்கள் 200 தொகுதியை ஜெயிப்போம், எங்களுக்கு டிவிகேவா டிஎம்கே தான், டிஎம்கேயா இதுதான் போட்டியே. அப்போ 1 கோடி ஓட்டு கிட்ட போன பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சா எந்த கூட்டியும் இல்லாமல் வாங்கின அதிமுகலாம் எங்கே போகிறது? ஓகே, இப்போ தாவேகாவோட வரவு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு இல்லை, திமுகவுக்கு பாதிப்பு இருக்குது. திமுகவுக்கான பாதிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே, தாவேகாவில் விஜய்க்கு கிறிஸ்டின் மிஷினரிகள் இறங்கிட்டாங்க இப்போ, புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் திமுகவுக்கு போகிற ஓட் பேங்க் தானே. இது பாஜக உணர்ந்து தான் இப்போ இந்த கரூர் விஷயத்துலலாம் விஜய்க்கு ஆதரவாக இதே ராஜா என்ன சொன்னார், விஜய் என்று சொல்லாதீர்கள், ஜோசப் விஜய் என்று சொல்லுங்கள்னு சொன்னவர் தான். விஜய்க்கு ஆதரவான நிலையை கரூர் விஷயத்தில் எடுத்தாருன்னா என்ன அர்த்தம்னா, விஜய் அரசியலுக்கு வந்தது திமுகவுக்கு பின்னாடி வரும், அது நிச்சயம் வரும். இஸ்லாமியர் வாக்கு விஜய்க்கு போவார். இஸ்லாமிய இயக்கம்லாம் இருக்காங்களே ஒரு சிலர் ஆதரவா, அது என்னமாரி 4-5 பேர் தொப்பி போட்டுட்டு என்ன வேணால் பேசலாமே தவிர மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு. ஏன்னா அவர் திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரிச்சை எடுத்திருக்காப்புல. அப்போ அதெல்லாம் பொது தளத்தில் மக்கள் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் பார்த்துருக்காங்க. சில ஆர்வக்கோளாறு இளைஞர்கள் சில பேர் விஜய்க்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்போது பிஜேபி கூட மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க முஸ்லீமு. அதில் கூட சில பேர் இப்ராஹிம் மாரி ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? ஏன்னா பிரம்மாண்டமான ரமலான் நோன்புக்கு கூட விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டதான இதெல்லாம். நீ இப்போ அரசியலுக்கு கலந்துக்கிற, நீ திரைப்படம் எடுக்கும்போது என்ன தீவிரவாதி பயங்கரவாதியாக சமூக விரோதியாக தான் நான் காட்டினேன். சரி, அது காட்டினேன், அதை பற்றி ஒரு பொது தளத்தில் ஒரு வருத்தம் கூட இன்னும் தெரிவிக்கலையே. நீ என்னடா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான், வானத்தை குதிச்சு தேவத்துறான். ஏன் நீ உன்னை ஏதோ ஒரு பிரம்மாண்டம் என்னென்னா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா தமிழ்நாடே அவரை பார்க்க அலையணுன்ற மாதிரி ஒரு சிம்பத்தியை உருவாக்குறாங்க. அப்படியெல்லாம் சான்ஸே இல்லை. ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.